Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான வெஜ் புலாவ் ரொம்ப சிம்பிளான முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வெஜ் புலாவ் பண்ணுறதுக்காக ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க. குக்கர் சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் 1 ஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றிருக்க எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டுங்க. அடுத்ததா இதில் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம். கிராம்பு 4-5 சேர்த்துக்கோங்க. இதுலயே நம்ம ரோஸ் பூ அதெல்லாம் இருக்கும்ல, நம்ம பிரியாணிக்கு சேர்க்க வேண்டியது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். பட்டை 2 துண்டு கொஞ்சம் பெருசா சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கோங்க. குருமிளகு நல்லா வதங்கட்டுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெஜ் புலாவ் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப சிம்பிளா செய்யற மாதிரி இருக்கும். சோ இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கலாங்க. முந்திரி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கட்டும். ரொம்ப கரிஞ்சிராம முந்திரிய அளவா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க இது எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்ததா இதுல நம்ம பெரிய வெங்காயம் 2 நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்ப வெங்காயம் வதங்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். இந்த வெஜ் புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். நம்ம வீட்ல அடிக்கடி இதை செஞ்சிருக்க மாட்டோம், எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சு பாருங்க. இந்த வெஜிடபிள் புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இப்ப இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வருங்க இப்பவே நமக்கு. நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 6 பச்சை மிளகாயை சேர்த்திருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியா வேணுங்கிறவங்க ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது அளவான காரமா இருக்கும் உங்களுக்கு 6 பச்சை மிளகாய்ங்கிறது. பாருங்க நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே ரொம்ப நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த வெஜிடபிள் புலாவை ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்ப செஞ்சாலும் இதே மாதிரி தான் செய்வீங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப நம்ம வெஜிடபிள்ஸ் உள்ள சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 2 கேரட் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்திருக்கேன். கூடவே 10-12 பீன்ஸ் சேர்த்திருக்கேன். இது கூடவே 2 உருளைக்கிழங்கும் சேர்த்திருக்கேங்க. நீங்க இது கூடவே என்ன உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். காலிஃபிளவர் சேர்த்துக்கலாம், இல்ல பச்சை பட்டாணி, இப்படி எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா வதங்கட்டும். நம்ம இந்த வெஜ் புலாவை வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யறங்காட்டி நமக்கு ரொம்பவே ஹெல்தியானதுங்க. நம்ம அப்படியே வெஜிடபிள்ஸோட சேர்த்து சாப்பிடுற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெஜ் புலாவ் செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட் கிடைக்கும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. சோ இதே மாதிரி உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. வெஜிடபிள்ஸ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம புலாவ் கூட கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பரா விரும்பி சாப்பிட்டுருவாங்க. இப்ப பாருங்க அப்படியே ஒரு 3-4 நிமிஷம் ஆகறக்காச்சு நம்ம சேர்த்திருக்க வெஜிடபிள்ஸ் அப்படியே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா நான் 1 மணி நேரம் 4 டம்ளர் அரிசியை ஊற வச்சிருக்கேங்க.
இப்ப தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம அரிசியை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுறலாங்க. தண்ணி சேர்க்காததுக்கு முன்னாடி நம்ம இப்ப அரிசி போட்டு கிளறி விட்டோம்னா வந்துட்டு நமக்கு சாதம் அப்படியே ஒட்டாம வருங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ரொம்ப நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்திக்கலாங்க. நான் இன்னைக்கு 4 டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சிருந்திருக்கேன். அதனால வந்துட்டு 8 டம்ளர் வந்துட்டு தண்ணி ஊத்திடுறேங்க. தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா வந்துட்டு விட்டுருங்க. கொஞ்சம் பத்தலைன்னா வந்துட்டு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நீங்க வேணும்னா கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மிளகாய் தூள் சேர்க்கல. மிளகாய் தூள் சேர்க்கணும்னா வந்துட்டு நீங்க வெஜிடபிள் சேர்க்கும் போது அப்படியே சேர்த்துக்கோங்க. மேலால கொஞ்சமா புதினா தலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்ப கொஞ்சம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நீங்க வெஜிடபிள் புலாவ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டா கிடைக்குங்க. இப்ப வந்துட்டு நம்ம 2 விசில் விட்டுறலாம். இப்ப விசில் வந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இது அப்படியே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. வேணும்னா வந்துட்டு நீங்க ஒரு ஸ்பூன் நெய் மேலால ஊத்தி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம சேர்த்திருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இந்த புலாவ் வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்க அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கனாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இல்ல வந்துட்டு நீங்க ரைத்தா இல்ல குருமா இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட் கிடைக்குங்க. நீங்க மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.